ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே போயினுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் பிடிக்கிறதுக்கு ஏரிக்கு போயினுக்கிறோம். எல்லாரும் இங்கே பாருங்கள், மீன் தூண்டில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாரும் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், மொத்த பேரும் நம்ம ஏரியாக்கார் மொத்த பேரும் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போலாம். பார்த்துக்கிட்டு சிக்கு என் பேரு மாறி ஊரு பேரு KGF நடக்கு சத்தம் பார்வைக்கு துப்பாக்கி. அப்படியே முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஊரில் பூத்தேருனாக்கா நாயுடு தேரு, மலையாள தேரு, கட்டைத்தேரு எல்லாமே ஒன்றா சேர்ந்து 13 தேரும் ஒரே ட்ரிப் போகிறோம். அதுதான் லாஸ்ட்டு பூத்தேரு. அதுக்கு லாஸ்ட்டு எஸ்சி தேர் இருக்குது, நம்ம தேர். மறக்காமல் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. முன்னாலாம் வந்து நம்ம ஊரில் அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கும். பூத்தேரு, எஸ்சி தேர், மலையாள தேர், நாயுடு தேர் எல்லா தேருமே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷி, அவ்வளோ கடிங்க இருக்கும். இப்போல்லாம் என்னவோ தெரியல, கடிங்கெல்லாம் கம்மியாகுது, கூட்டமும் கம்மியாகுது. ஏன்னா நாளுக்கு நாள் பிரச்சனைங்க ஜாஸ்தி ஆகின்னு போயினே இருக்குது இல்லையா, அதனால் யாரும் தேருக்கு வர்றது கிடையாது. தேரு கதையை விடுங்க, நம்ம ஏரிக்கு போயின்னுக்கிறோம். தேருக்கு நைட்டுக்கு போகலாம், ஏரிக்கு இப்போ போயின்னுக்கிறோம். அங்கே போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம், சரிங்களா? பாருங்கள், வெறும் குட்டி குட்டி பிள்ளைங்கள தான் கூட்டின்னு போயின்னுக்குது. ஹாய் பண்ணுங்களா, லைக் போட்டு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்டா பண்ணுங்க. அவனுக்கோசரம் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, போட்டோம். காசா பணமா இல்லைங்களா? வந்தாச்சுங்க ஏரிக்கு, நம்ம ஏரிக்கு வந்தாச்சு. மீனுக்கு பிடிக்க போகிறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். கிட்ட ஒரு 5 கேஜி 10 கேஜி பிடிக்கலான்னு ஒரு ஆசையில் வந்துக்கிறோம். ஆனால் எத்தனை கேஜி மாட்டுதா இல்லையான்னு கூட தெரியாது. இங்கே பாருங்கள், எல்லாம் பசங்க எல்லாம் ரெடி பண்ணுக்கிறானுங்க, துண்டிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணின்னுக்கிறானுங்க. இது எந்த ஏரி தெரியுமா? நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்தோம் பார், உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து அந்த ஏரி தான் இது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அதே ஏரிக்கு தான் மீன் பிடிக்க வந்துக்கிறோம். மறக்காமல் பாருங்கள், முழுசாக வீடியோவை மிஸ் ஆகாது. நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்க தான் உங்களுக்கு புரியும். கடைசி மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எதனா வித்தியாசமான இடத்துக்கு வந்தோம்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம், சரிங்களா? மீன் மாட்டுச்சுன்னா அத்தையும் காட்டுறோம். கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், சரிங்களா? அன்றைக்கி வந்தோம், மீன் எதுவுமே மாட்டல. சரி, ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு பெஜாராகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி என்னடா சட்டையெல்லாம் மாறிட்டு இருக்குது, ஆளுங்கெல்லாம் மாறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதான் அன்றைக்கி வந்தோம், மீன் கிடைக்கல. இன்றைக்கி வந்துக்கிறோம். இன்றைக்கி கன்ஃபார்மாக மீன் பிடிச்சி வீடியோவில் போட்டுடுறோம். பாருங்கள் லாஸ்ட்டு மட்டும். அந்த வீடியோவை ஜாயின்ட் பண்ணுறேன். க்ளீனாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்துக்கிறவங்கலாம் பெரியவங்க, வேறு ஆளுங்க, மச்சான் மகன். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்துக்கிறது. இன்றைக்கி பெரிய ஆளுங்க வந்துக்கிறோம். இன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு 15-20 கேஜி மீன் பிடிக்காத நாங்கள் வீட்டுக்கு போகிறதில்ல. நீங்கள் மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், மாவு முட்டைலாம் போட்டு கலந்தா தான் மீன் மாட்டோம். இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். மீன் பிடிக்கிறதுக்கு எப்பயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காமல் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஏன்னா மாவுன்னு எல்லாம் கேட்காதீங்க. ஏதோ ஒரு மாவு போட்டு முட்டை போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சாப்பிட்றோம் மீன். தண்ணி ஊற்று லைட்டா. இதுதான் ஏரி. இந்த ஏரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி காட்டுறேன் வீடியோவில் முழுசா பாருங்க. பாருங்க, ஆல்ரெடி அங்கே யாரோ இறங்கிட்டுக்கிறாங்க, வலை போட்டுக்கிறாங்க மீனுக்கு. இங்கே பாருங்கள், யாரோ இறங்கிட்டுக்கிறாங்க ஆல்ரெடி மீனுக்கு. மீன் பிடிச்சிக்கிறாங்க ஆல்ரெடி. ஒரு பாதி மூட்டை பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேஜிக்கு மேலே பிடிச்சிக்கிறாங்க. இருந்தாலும் வலை போட்டு பிடிச்சினுக்கிறாங்க, சட்டு புட்டுன்னு. இவங்கிறான் பாரு, இவன் பேர் நெய்வடை, பகல்வாடியா? பகல்வாடை. இங்கே பாருங்க, எவ்வளோண்டு பிடிச்சின்னு வந்துக்கிறாங்க பாருங்களேன். இங்கே பாருங்க, எவ்வளோண்டு இருக்குது பாருங்க. 1 கேஜி கூட இல்லை கைஸ். எங்கே கைஸ் இதை சாப்பிட்றது? இதுவெல்லாம் அறுத்து வச்சுக்கிறான் கைஸ். இங்கே பாருங்க, இவனை கூட்டின்னு போயிட்டு அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், வெக்கப்பட்டோம், துயரப்பட்டோம், துக்கப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், இஷ்டப்பட்டோம், இவ்வளோ பட்டோம் இவன் அர்த்தம் எடுத்துன்னு வந்துக்கிறான் கைஸ்.
இவனை நம்பி 300 ரூபாய் வரை செலவு பண்ணிட்டு போய்க்கிறேன் நான். 300 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் கவாப்பு, 100 ரூபாய் வால்பழம், 100 ரூபாய் ஆட்டாக்கு. பாருங்க கைஸ், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு நீ என்ன பண்றது? இவன் ஒரு பக்கம். இங்க பாருங்க, 7 மீனுக்கு வேலை இல்லை. 7 மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிறான் கைஸ். இவன் 7 மீன் தான் பிடிச்சிட்டு வந்துக்கிறது. இங்க பாருங்க, அர்த்தி எடுத்துன்னு வந்துக்கிறான். பாருங்க எவ்வளவு சிக்கு பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். எப்படா சிக்காச்சு இது? டேய் டேய், எப்படி சிக்காச்சு இது? எப்படா சிக்காச்சு இது? சிக்கு பண்ணி விட்டு மீன் பிடிக்க முடியாத அளவுக்கு இட்டுன்னு வந்து இவன் என்னன்னா பண்றான் பாருங்க கைஸ். இங்க பாருங்க கைஸ், இங்க வந்து என்னன்னா பண்ணுகிறாங்க பாருங்க. பாருங்களேன், சிக்கு பண்ணி விட்டு அது பண்ணி விட்டு என்னன்னா பண்றான் பாருங்க கைஸ். இந்த மீனை வச்சுன்னு எத்தனை பேருன்னு சாப்பிட்றது? எத்தனை இருக்குது? எவ்வளோரா வரும் இது? 1/2 கேஜி வருமாடா? 1/2 கேஜி இல்லை, எவ்வளோ இருக்குது? 1 கேஜி வரும். 3/4 கேஜிக்கு இதாப்பா. இங்கே பாருங்க கைஸ், 3/4 கேஜி மீனை பிடிச்சின்னு வந்துட்டு தூண்லலாம் அறுத்துன்னு வந்துக்கிறான். தூண்டில் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 200 ரூபாய்க்கு மேலே ஆகுமா மகா? தூண்டில் ரெடி பண்ணுறதுக்கு 200 ரூபாய்க்கு மேலே ஆகும். இவனை எங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா செருப்புலி அடிங்க. இவனை இங்கே பாருங்க பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, காட்டுறா மூஞ்ச காட்டுறா. இந்த மாதிரி பண்றான். ஓட்டா கைஸ், ஃபீலிங் ஆகிட்டு போயிட்டான், ஓட்டாவன். ஓகே கைஸ், இது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக எதனா வீடியோ எடுத்து போட்டுனே இருக்கிறோம். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க. ஹாய் கைஸ், மீனுக்கு மசாலா போட விட்டானுங்க. ஏன்னா நான் மாஸ்டர் இல்லையா, நல்லா செய்வேன். உங்களுக்கும் எதனா செய்யணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். மசாலா போட்டு மீன் தடவி க்ளீனாக பண்ணி சாப்பிட்றதும் காட்டுறேன். அப்படியே பாருங்கள். மீன் மசாலா ஆயிடுச்சாடா? மீன் ரெடி ஆயிடுச்சா? கலக்கி நிற்கிற இருங்க கைஸ். கண்டிப்பாக கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள் மறக்காமல். ஏன்னா அடுத்து வீடியோ பண்ணினே இருப்போம். ஒரு வீடியோ வாரத்துக்கு ஒரு ட்ரிப் எதனா ஒரு வீடியோ வந்துன்னே இருக்கும். மசாலாலாம் போட்டுக்கிறோம், தவா எடுத்து வச்சுட்டுக்கிறோம். சீக்கிரமாக எடுத்துன்னு வந்துன்னுக்கிறானுங்க. எடுத்துன்னு வாடான்னு சொன்னேன், எடுத்துன்னு வாங்க பாருங்கள் கைஸ் என்னென்ன பண்ணுகிறானுங்க. அவ்வளோதான், மீன் மசாலா போட்டாச்சு. தடவுற மீன் மசாலா பாருங்கள் நீங்களே. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா நம்ம மாஸ்டரு க்ளீனாக செய்வோம், பக்கா செய்கிறோம், மிஸ் ஆகாது. மறக்காமல் வீடியோவை முழுசாக பார்த்துனே இருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைன்னா ஃப்ரெண்டோட ஒரு ஃபேமிலியோட நல்லா போங்க. நீங்கள் நினைக்கலாம் காசு கொடுத்து மீன் வாங்கி செஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்கு என்னத்துக்கு ஏறிக்கு போகிறதுன்னு. கரெக்ட் தான் நீங்கள் நினைக்கிறது. காசு கொடுத்து மீன் வாங்கி செஞ்சு சாப்பிட்ற ருசி வேறு, நம்ம இந்த மாதிரி ஏரியில் போய் பிடிச்சின்னு வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்ற ருசி வேறு லெவலில் இருக்கும். தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் மசாலாலாம் போட்டு தவாவில் போட்டாச்சு. தவாவில் போட்டு திருப்புறானுங்க. இவனுங்களால் திருப்பவே முடியல, ஏன்னா அவனுங்களுக்கு பழக்கம் இல்லை. அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க திருப்புறத்துக்கு. இவனுங்களாலலாம் ஆகுதா? இவனுங்களால திருப்ப முடியாது. அதாவது அந்தந்த வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அவங்கவுங்க கரெக்டாக செய்ய முடியும். சரி, அப்போ கூட மச்சான் செய்கிறேன்னு ஆசைப்பட்டாங்க பாருங்கள், செஞ்சான். மசாலாவை எடுத்து தடவினுக்கிறான். ஆல்ரெடி நானே கொஞ்சம் சாரமாக மசாலா தடவிக்கிறேன். இவன் அதில் வேறு ஃபஸ்ட்டே போட்டுக்கிற மசாலா, இவன் வேறு கொஞ்சம் எடுத்து அது தடவினுக்கிறான் பாருங்கள் கைஸ். இன்னும் காரம் ஆகிறதுக்கு எண்ணெய் வேறு ஊற்றுறானுங்க. அண்ணல் வேறு இது பாரு, அவன் இல்லாத இவன் வேறு வந்து மசாலா தடவினுக்கிறான். சாப்பிட்டு பார்க்குறோம், இப்போ தான் ரோஸ்ட் ஆகினுக்குது பாருங்கள். ஒருத்தனுக்கும் திருப்ப வராது. என்னென்ன பண்ணுறானுங்க நீங்களே பாருங்கள், எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறானுங்க. ஓகே கைஸ், பாய், லவ் யூ, மிஸ் யூ ஆல், டேக் கேர்.